ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச போகிறதில்ல, ட்ரிக்ஸ் பற்றி பேச போகிறதில்ல, டிப்ஸ் பற்றி பேச போகிறதில்ல, கேனல் சார்ட்டு எதுவும் கிடையாது. ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும். நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும். ட்ரேடிங்கில் என்ன தான் பண்ணாலும் என்ன சக்ஸஸ் ஆக முடியல, நம்ம ட்ரேடிங்கில் என்ன தான் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து லைக்ஸ் மூலயமா தெரிவிங்க. நீங்கள் அதாவது நான் எல்லா வீடியோ சொல்லிகிட்ருக்கேன், உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா என்னால் இவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் பார்க்குறீங்க ரைட், ஓகே, அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் லைக் பண்ண மறந்துட்டீங்களா, அதுதான் ஒரு மோட்டிவேஷன். ஒரு கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு மேடை பேச்சாளர் பண்ணுறாங்கன்னா ஒரு கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு சில நீங்கள் ஏன் சார் லைக்ஸை கேட்டு வாங்குறீங்க அப்படின்வாங்க. நான் சொல்கிறது என்ன, ஜென்ரலாக ஆயிரக்கணக்கான யூடியூப் வீடியோ இருக்கும், பார்க்குறவங்க எல்லாமே வந்து லைக் பண்ணணுன்ற வந்து தோணாது அவங்களுக்கு. அதாவது சும்மா ஒரு 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 ஸ்பீச்சுக்கு போனோன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா ஓகே கிளாஸ் பண்ணுவாங்க. இப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னா எல்லாருக்கும் வந்து லைக்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வராது. ஸோ அதனால தான் வந்து மறந்துட்டவங்க லைக் பண்ண மறக்காதீங்க அப்படின்றது. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சொல்லிட்டு இல்லைங்களா ஸ்டார்டிங்லே, ஓகே. இப்போது நம்ம ஊருங்களை பாட்டி கதை சொல்லுவாங்க. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கே ஒரு வைர மலை இருக்குது, அதில் வைரம் வைடெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வே போகணும், இந்த மாதிரி வழி போகணும், போயிட்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஒரு ஸ்டோரி கதைக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. அதாவது நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணுன்றதை தவிர்க்க முடியாது. உங்களை என்ன சொல்கிறது, நீங்கள் வேறு லெவல். உங்களை சக்ஸஸ் போகிற வழியிலேருந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராலையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி என்ன சார் சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஆக்சுவலாக வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய கம்ப்ளீட் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸில் வந்து டிஸ்டர்பன்ஸாக நிற்பாங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்பாங்க. இதை தான் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டுற இடம் வந்து. அதாவது என்னுடைய ஸ்டடியெலாம் கம்ப்ளீட்டாக அந்த 45 days கம்ப்ளீட் ஆகிடும், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். சார்ட் எப்படி ரீட் பண்ணணும், எங்கே எப்படி பண்ணணும், எங்கே பொறுமையாக இருக்கணும், எல்லாமே ரைட், ஓகே, எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து மூளை, இது வந்து மனசு. ஆட்சேப் இருக்குல்ல, இது வந்து மனசு, இது வந்து மூளை. ரெண்டும் பேலன்ஸாக உட்காந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ரியல் லைஃப்லேயும் சரி, ட்ரேடிங்லேயும் சரி, எந்த விஷயத்துலையும் சரி, இது ரெண்டுமே வந்து ஒரே சமநிலையில் இருந்ததுன்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். நம்ம ஒவ்வொரு செயலும் வந்து ரொம்ப இனிமையாக போயிட்டுருக்கோம். நான் ட்ரேடிங்குன்னு பேசலை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம். உங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் வந்து சக்ஸஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது வந்து ட்ரேடிங்கில் எப்படி சார் இது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதாவது இந்த மூளை அப்படின்னு சொல்லலைங்களா, இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது நம்ம சார்ட்டை பற்றி படிக்கிறோம் இல்லைங்களா, சார்ட்டை பற்றி படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சும்மா எழுதி வைப்பாங்க இல்லைங்களா புக்ஸில், நான் இந்த இடத்துல வாங்கினேன், இந்த இடத்துல விற்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து இந்த மூளை சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம சொல்லித்தரேன் என்ன டெக்னிக்கல் ப்ரைஸ்-ஆக்ஷன் சொல்கிறாங்க. என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்க, ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கலாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக கவரெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டிங்க. எல்லாத்தையும் வந்து சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் 4 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், 5 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த 5 வருஷமாக அது சொன்னீங்களா, இதெல்லாமே இதுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் மனசு அப்படின்னு வர சொல்லும். இது ரெண்டும் ஒத்து போகாது, இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணாது. அதாவது நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆகுது. இது மூளை சொல்லுது, பார்ப்பா பிரேக் டவுன் ஆகுது, சேல் எடு அப்படின்னு சொல்லுது. மனசு என்ன சொல்லுது, இல்லை எனக்கு வந்து இது என்னவோ வாட்டப்படல, சரியாக தோணலை, எனக்கு இதுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு மனசு சொல்லுது.
மூளை என்ன சொல்லுது, நான் தான் சொல்கிறேன்ல செய்ய, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு மூளை சொல்லுது. மனசு வந்து இல்லை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. கடைசியில் வந்து ஒரு அந்த ட்ரேடை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சண்டை போட்டு அந்த ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணிடுது. மனசும் மூளையும் சண்டை போட்டு அந்த ட்ரேடை வந்து இக்னோர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே வருது. கீழே வர சொல்ல அப்புறம் மூளை சொல்லுது, நான் அப்பயே சொன்னேன் கேட்டியா நீ மனசுக்கிட்ட. மனசு என்ன சொன்னால் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, வந்திருக்கலாம், இங்கேருந்து என்ட்ரியாக இருக்கலாம், சரி விடுங்க நெக்ஸ்ட்டு ட்ரேடு பண்ண சொல்ல நான் கவனமாக பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி ட்ரேடு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வழியாக மனசு வந்து என்ன சொல்லுது, இந்த பக்கம் ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணியிருக்கு. 2 மூளை மனசும் சரிப்பா ஓரளவுக்கு உன் பேச்சு நான் கேட்குறேன்னு சொல்லி ட்ரேட் எடுத்தது. பொசிஷன் உட்காந்ததுக்கு அப்புறமா உங்களோட ப்ரைஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டதுக்கு அப்புறம் என்ன மனசு படப்படன்னு அடிச்சிக்குது. இது மனசு வந்து படப்படன்னு அடிச்சிக்குது. மூளை என்ன சொல்லுது, ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் போட்டிருக்கு, நீ ஏன் அடிச்சிக்கிறேன்னு சொல்லுது. இல்லை ஒரு வேளை போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா, அதாவது இந்த மனசு வந்து இமேஜின் பண்ணிக்குது. அதாவது இல்லாத ஒன்றை இமேஜ் பண்ணிக்குது. மார்க்கெட்டில் இது ஆகிட்டா என்ன ஆகும், இது ஆகிட்டா நடந்துட்டா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் இமேஜை இந்த மூளை மேலே திணிக்குது. இப்படி போயிட்டா என்ன பண்ணணும், அது மூளை சொல்லுது, இல்லைப்பா நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், அது நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா ஃபீலிங்லாம் மூளைக்கு கிடையாது. மூளைக்கு வந்து ஃபீலிங் அழுவாது. மூளை வந்து அது ப்ரோக்ராம் தானே, நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யும். அது இப்போது நம்ம ப்ரோக்ராம் பண்ணது வந்து மனசு வந்து இல்லை என்ன சொல்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒன்று பண்ணிக்கும். அந்த பதட்டம், அந்த என்ன சொல்கிறது, டிசிப்ளின் இல்லாதது, ஒழுக்கம் இல்லாததெல்லாம் வந்து மனசு வந்து அது இஷ்டத்துக்கு என்ன வேணும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஒரு ட்ரேட் எடுத்தோடனே இது மேலே போயிடுச்சுன்னா கீழே வந்துடுச்சுன்னா அப்படின்னும் சும்மாவில் சொல்லி இல்லை அதுதான் ரீடெஸ்ட் ஒன்று வரல, அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே போவோம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும். இந்த லெவல் போயிட்டு ரீடெஸ்ட் அப்படின்ற ஒரு அந்த லெவல் வர சொல்லும். அந்த இந்த மனசு வந்து இல்லை எனக்கு லாஸ் ஆகிடுது கட் பண்ணிக்கும் இந்த இடத்துலையே. இல்லை கீழே போக இந்த இடத்துல போதும் அந்த ப்ராஃபிட் போதும் கட் பண்ணிக்கும். அதாவது அந்த ஒரு ட்ரேடு எடுத்து முடிக்க சொல்லவே இந்த மனசு வந்து 1000 விதமாக வந்து அந்த ட்ரேடை வந்து சொதப்பி விட்டுரும். ஓகேங்களா? அதாவது நான் பிகினர்ஸ்க்கான விஷயம் சொல்ல, நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாண்டிட்டு இருப்பீங்க. நான் அதை உங்கள் சொல்ல வரல. நான் 90% ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க இல்லை அவங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த விஷயம். நான் 10% சக்ஸஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு மேலே வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு நீங்களும் தாண்டி வந்திருப்பீங்க. இது அடுத்த ஸ்டேஜில் மீட் பண்ணுறவங்கக்கிட்ட போய் சேரணும். என்னுடைய மனமார்ந்த என்ன சொல்லுது, அன்பார்ந்த வேண்டுகோள். இதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு போய் சேரட்டும் அந்த வீடியோ. அதாவது 4 வருஷம் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ண சொல்ல எங்கே பிரச்சனை வருதுன்னா, இதை மனசுக்கிட்ட நம்ம வந்து பிரச்சனை பண்ணுறோம். மனசு அப்படின்றது வந்து சைக்காலஜின்னு சொல்லலை, இது வந்து மனசுடைய விஷயம். இது மனசு என்ன பண்ணணும், நம்ம உறுதிப்படுத்தணும் என்ன பண்ணோம், லாஸ் அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும். இந்த மனசு வந்து லாஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து விட்டு கொடுக்காது. இது இந்த பிரெயின் ஒன்று லாஸ் கேட்கும். அதாவது அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லலைங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் தான் லாஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. உங்களுடைய கேபிட்டல் வந்து 10% வந்து நான் லாஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் லாஸ் பண்ண போகிறேன், ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த 10% பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 90% கேபிட்டலேருந்து நீங்கள் விட்ரா, அதாவது நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் இந்த லாஸ் ஒரு விஷயம் தான் உங்களை காப்பாற்றும். அதை விட்டு கொடுத்துருங்க, அது உங்களுடைய பிரெயின்கிட்ட விட்டு கொடுத்துருங்க, அது பார்த்துக்கும். ரெண்டுமே உங்கள் ஃபீல் தான். எடுத்துங்க, நான் சொல்கிறேன்னா ரெண்டுமே உங்களுடைய அங்கம் தான். அது மூளை வேறு இல்லை, மனசு வேறு, ரெண்டுமே ஒன்று தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மூளைக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க, மூளைக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. மனசு வந்து லாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ ப்ராஃபிட்டும் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லும். நீங்கள் ஒன்று கொடுத்தா கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே, புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்து ஸ்டாப் லாஸ்ன்னு அப்படியே வாழ்க்கையே போயிட்ட மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. ஸ்டாப் லாஸ் தானே ஹிட் ஆச்சு. ஒரு ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து 3 டைம் ஹிட் ஆகுதா, எங்கே மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த மூளை கிட்ட கேளுங்க, ஏன்பா நான் 3 டைம் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, என்ன பிரச்சனை? அப்போ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதாவது நான் மூளை மனசுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த மூளை கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள், எந்த ஸ்ட்ராட்டஜியில் இறங்குனேன், எங்கே தப்பு பண்ணேன், ஏன் 3 டைம் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, அப்போ டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து சரிப்படுத்திங்க ரெண்டுத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து
யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் லைக் பண்ண மாட்டாங்க, விடுங்க. ஆனால் வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்கலாம், நிறைய விஷயம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, என்னென்னோ சொல்லி தருவாங்க. இது வந்து சென்சிட்டிவான விஷயம். ஆழ் மனசுலேருந்து எனக்கு என்னென்ன தோணுதோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுதே தவிர, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்கணும் அப்படின்னா, நான் டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்ருப்பேன், டெய்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிச்சிட்ருக்கலாம், டெய்லி டிப்ஸ் கொடுக்கணும், டெய்லி கால்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு எது யூஸ் ஆகும் அதை கொடுக்கணும் இல்லைங்களா? எண்ணமும் மூலியம், அதாவது உங்களுடைய மனசும் மூலியம் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு ஒத்து போயிட்டு, சரிப்பா என்னுடைய ஸ்டாப் லாஸ் நீங்கள் எடுத்துக்கோ, உன்னுடைய டெக்னிக்கல் எனக்கு அட்வைஸ் பண்ணு, நம்ம 2 பேர் சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சக்ஸஸ்க்கான வழியை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவீங்க. நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், வெபினார் அட்டன் பண்ணால் ஜெயிச்சிடலாம், செமினார் அட்டன் பண்ணால் ஜெயிச்சிடலாம், தான் சொல்லு யாருன்னா ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்தா ரோபோ சாஃப்ட்வேர் வாங்கிட்டா ஜெயிச்சிடலாம், ஆல்கோ ட்ரேடிங் பண்ணால் ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லு அதாவது காசு கொடுத்து வாங்குகிற எந்த விஷயத்தையும் நம்ம வந்து வாங்கிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய மனசு எல்லாத்துக்கும் ஒத்து போனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர, நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கினாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விலை கொடுத்து வாங்குகிற எந்த விஷயமும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து பிரெயின் ஸ்டோரேஜ் பண்ணுது, அதை ஸ்டோரேஜ் பண்ணதை நீங்கள் அப்ளை பண்ணுது. குவான்டிட்டி 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி லாஸ் கொடுங்க, பரவாயில்ல, 5 குவான்டிட்டி லாஸ் கொடுங்க, 10 குவான்டிட்டி லாஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த லாஸை கொடுத்து பழகிங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்து பழகிட்டால் தான் வந்து அதனுடைய மனசு மூலையும் ஒத்து போகும், இல்லைனா கடைசி வரலும் ஒத்து போகாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்படுதுன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய டெலிகிராம் சேனல் 2 கொடுத்துருக்கோம் பாருங்கள், என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இருக்குது, அதிலே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.